அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு தொகுதியோட அந்த தொகுதியோட எம்எல்ஏ தன்னோட பிள்ளையை கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்த்துருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைந்ததுக்கப்புறம் என்ன மாற்றம் நடந்தது அப்படின்னு கேட்குற எல்லாருக்கும் இது ஒரு பதிலாக அமையும். இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த ஒரு எம்எல்ஏ பிள்ளையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படித்ததா சரித்திரமே கிடையாது. ஆனால் அந்த சரித்திரத்தை இன்றைக்கி அமைச்சிருக்காரு அந்த தொகுதி எம்எல்ஏ. இதையே நம்ம திமுகவை சேர்ந்த ராசா அவர்களிடம் ஒரு மீட்டிங்கில் ஒரு பேட்டியில் கேட்கும்போது, ஒரு மாணவி இங்கே இருக்கிற எம்எல்ஏவோ எம்பியோட பசங்களோ யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களா, கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டப்போ, இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே பதிலாக சொல்லிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் நம்மளோட ஆட்சியில் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக திருப்புவனம் தொகுதி எம்எல்ஏ தன்னோட பிள்ளையை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருக்காப்புல. அவருக்கு எனது சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி எல்லா நிர்வாகிகளும் எல்லா எம்எல்ஏக்களும் தன்னோட பிள்ளைங்களையும் உடம்பு சரியில்லாதப்போ தன்னோட வீட்டு உறுப்பினர்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சேர்த்தா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஸ்கூலும் கவர்மெண்டோட கல்வி தரமும் ஆட்டோமேட்டிக்காக உயரும். அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு முன்னெடுப்பாக நாம் செயல்படுத்தணும். அதை இன்றைக்கி அவர் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நாமளும் நம்மளோட ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட தரத்தை ஆராய்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை உயர்த்தி நம்ம பிள்ளைங்களையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது.